தமிழகத்துடைய கட்சியினுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமி தொடுத்த பொதுநல வழக்கு கொம்பன் படத்தினுடைய வெளியீட்டுக்காகவும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது என்பது இன்றைக்கு உத்தரவுக்காக 2.25 மணிக்கு வந்தது. உத்தரவு சுமார் 3 மணி அளவில் நீதியரசர்கள் தமிழ்வாணன் நீதியரசர்கள் ரவி முன்னிலையில் அந்த விசாரணை முடிவுற்றது. அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6ஆம் தேதிக்கு அந்த மெயின் ரிட் பெட்டிஷனை தள்ளி வச்சிருக்காங்க. நாளைக்கு 2ஆம் தேதி இல்லை இன்றைக்கு 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி நினைப்பது போல் ஏதாவது அசம்பாவிதங்கள் போன்ற காரியங்கள் இல்லை ஜாதிய மோதல்கள் இல்லை அது மாதிரி காரியங்கள் இருந்தால் நாங்கள் பார்த்துவிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு மறுபடியும் கோர்ட்டுக்கு முன்னால் நாங்கள் சொன்னது நடந்தது இல்லை என்று ஒரு ஃப்ரெஷ்ஷான பெட்டிஷனையோ இல்லை இந்த ரிட் பெட்டிஷனையோ தொடர்ந்து நாங்கள் இயக்கலாம், அதை செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 6ஆம் தேதி இந்த கேஸ் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கு படத்தை பார்க்காமலேயே என்னவென்று தெரியாமலேயே தவறு இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமலேயே யாரோ சொன்னதாக போடப்பட்ட வழக்கிலே அதை பற்றி எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் செய்து எவ்வளவு முறைகள் செய்து நாட்டையை கேலி கூத்தாக்கிவிட்டார். இப்படிப்பட்ட முறைகளுக்கு நீதிபதி சரியாக சொல்லியிருக்கிறார். நீ எதையும் பார்க்கவும் இல்லை, யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை, இதில் உங்களுக்கு எதுவும் கஷ்டங்களும் இல்லை. தேவையானால் படத்தை பார்த்துவிட்டு அப்புறமாக படம் போட்டுக் கொள்ளுங்கள் என்று நீதிபதி சரியான முறையில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை நல்கி இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எதிராண்டாலும் யார் வேண்டுமானாலும் வழக்கை எப்படி வேணும் போடலாம் என்கின்ற ஒரு வேதத்தை முறியடித்து விட்டிருக்கிறார். நீதிபதி தமிழ்வாணன் அவர்களும் அவர்களும் மிகச்சிறப்பாக இன்றைக்கு இதில் இன்றைக்கு ஒன்றும் அவர்களுக்கு எந்தவித பாதகம் ஏற்பட்டுவிடவில்லை, அவர்களுக்கு எந்த விதமாக ஆகிவிடவில்லை. ஏயம் இருக்கிறது. அதனால் உண்மையாகவே அதுக்கு ஏதாவது இருந்தால் படத்தை பாருங்கள். ஆல்ரெடி சர்டிஃபிகேட் கொடுத்தாயிடுச்சு. சர்டிஃபிகேட் கொடுத்தாயிட்டும் கூட அதுக்கு மேலே அப்பீல்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் அப்பீலுக்கு போங்க. இல்லைன்னா உங்களை அதுக்கு மேலே இருந்தாலும் பண்ணணும்னா 6ஆம் தேதி எனக்கு மீண்டும் என்ன வேணும் அப்படிங்கிற பெட்டிஷன் போடணும். அன்னைக்கு என்ன பெட்டிஷன் போடணும்னா ஸ்டே வேணும், உடனே பண்ணலாம். இப்பவே இன்னைக்கே கூட பண்ணலாம். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.